ஆண்டவருடைய இந்த ஒரு காரியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு உடன்படிக்கை. இதில் அவர் சொன்னபடி கேட்டால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜனங்கள் இன்னும் பழைய வாழ்க்கைக்கே இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு காரணம். அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்த பிரதேசத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து சரியான ஒரு அறிவு, தெளிவான அறிவு இல்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய ஜனங்களில் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள உள்ள வர்றாங்க, ஆனால் நிலைச்சு நிற்கிறது இல்லை. காரணம் ஆண்டவர் என்னை அழைத்ததினாலே எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடோ ஒரு அறிவோ அவங்களுக்கு இல்லாதனால அந்த பழைய வாழ்க்கைகளுக்கும் அங்கே போயிடுறாங்க. இந்த காரியங்கள் நமக்கு ஏறக்குறைய 1718 வருடங்கள் மோசே கொடுத்ததுலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும். ஆனால் ஏகப்பட்ட பாகங்கள் வேதத்தில் இது தான் எழுதப்பட்டிருக்குது. 2000 வருட சரித்திரத்தை தேவன் ஆதியாகமம் 1லேருந்து 11 அத்தியாயத்துக்குள்ளே கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த நியாயப்பிரமாண யுகத்தை குறித்து மட்டும்தான் அதிக பகுதி வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரே ஒரு காரணம். நமக்கு கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிற போது எழுதுகிறாரு, அவர்களுக்கு நேர்ந்தது நமக்கு ஒரு அடையாளமாக, நாமும் அவர்களைப் போல விழுந்து விடாதபடி இருப்பதற்காக. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்தில் பார்த்தா அதை தெளிவாக அவர் எழுதுகிறார். ஸோ இதை நம்ம படிக்கிறதே அவங்க செய்த தவறுகளை நாம் செய்யாதபடி இருக்கத்தான். இதில் வனாந்தரத்தில் தவறு பண்ணினாங்க. 7 ஸ்டேஜாக பிரிக்கலாம் வனாந்தரத்தில். அப்புறம் யோசுவாவின் கீழே, யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் அவர்களை ஆளுகை செய்து வந்தார். அதற்கப்புறம் எனக்கு நீங்கள் ராஜா வேண்டாம், மனுஷன்தான் ராஜா வேணும்னு ஒரு ராஜா கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. ராஜாக்கள் காலத்திலேயும் அவர்கள் தவறுகள் செய்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தவறுகளின் விளைவாக சிறையிருப்புக்குள் போக வேண்டிய ஒரு காரியம் வந்தது. சிறையிருப்புக்குள்ள போனாங்க. போன போதும் அவங்க அங்கே சரியாக வாழவில்லை, தேவன் சொன்ன ஒரு இதன்படியாக நிற்கவில்லை. ஆனாலும் தேவன் நான் திருப்பி கொண்டுட்டு வருவேன் என்று சொன்னார். எரேமியான் மூலமாக 70 வருடங்கள் கழித்து திருப்பி கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர்கள் திரும்பி கொண்டு வந்தார். எஸ்ரா, நெகேமியா இவர்கள் மூலமாக உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் அந்த காலத்திலையும் வந்தாங்களே ஒழிய தேவனுக்கு ஏற்ப அவர்கள் வாழவில்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், ராஜாவை ஏற்படுத்தினாங்க, சிறையிருப்புக்குள் போகும் வரை தான் ராஜா. சிறையிருப்புக்குள் போய் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய ஆளுகை தேசத்தில் இல்லை, பழையபடி ஆசாரியர்கள் மூலமாக தான் ஆளுகை செய்யப்பட்டு வந்தது. இது வேதத்தில் உள்ள காரியம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வாக்குத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இதனுடைய விளைவாக இவர்கள் தண்டனைக்குள்ளாக கடந்து போனார்கள். ராஜ்யம் அவர்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி ராஜ்யம் உங்கள் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற இடத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவரை புறக்கணித்தவுடன் அந்த ராஜ்யம் அவர் கையிலிருந்து நகண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிற மற்ற மக்களுடைய கையிலே அது கொடுக்கப்பட்டு விட்டது. இதோடு அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் அங்கே முடிந்து விட்டது. இப்போது நாம் இதில் படிக்க வேண்டியது என்னவென்றால், ராஜாக்களுடைய காலத்திலே ஒரு ராஜா அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ததினாலே அவனோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீது 2 சாமுவேலிலே அத்தியாயம் 7 11 16 வசனங்கள் நாம் படிக்கலாம். அதில் அவனோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை என்ன என்பது அங்கே இருக்கும். 2 சாமுவேலிலே 7வது அத்தியாயத்தில் இதில் தாவீது தீர்க்கதரிசியாக நாத்தானை பார்த்து சொல்லுகிறார் 1-2 வசனங்களிலே. கர்த்தர் ராஜாவை சுற்றிலிருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கேல் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை பார்த்து, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி, அந்த உடன்படிக்கை, திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறது என்றான். அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டாந்து அந்த ஆசரிப்பு கூடாரம் போட்டு அதுக்குள்ளதான் இருந்தது. நான் நல்ல வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை, தேவன் வசிக்கக்கூடிய இடம், அந்த உடன்படிக்கை ஆதாரம் எது இருக்கு, அது துணிகளுக்கு நடுவில் டென்ட்டுக்குள்ளே இருக்குதே என்று அவன் வருத்தப்பட்டான். அப்போது நாத்தான் ராஜாவை பார்த்து, நீர் போய் உன் இருதயத்தின்படி உள்ளதெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிட்டார். அப்பா, நீ உன் மனசில் இருக்கிறபடி செய், தேவன் உன்னோடு இருப்பான்ட்டாரு. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே தேவன்
நாத்தானை பார்த்து, நீ போய் அவர்கிட்ட போய் சொல்லு, இவன் கட்ட மாட்டான்னு சொல்லு என்று சொல்லி தேவன் சில காரியங்களை குறித்து அனுப்புகிறார். அதிலே தேவன் அவரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை வசனம் 11 16 வரைக்கும், 2 சாமுவேல் 7வது அத்தியாயம் 11 16 வரைக்கும், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உன் பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் அதை அடுத்த நாள்ல தாவீதுகிட்ட சொல்லுகிறார். இது தேவன் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கைகளில் 4வது. இது தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்டது. தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்டது. இதை அவர் எதனால அவங்கிட்ட செய்தார் என்று பார்த்தால், இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதுதான். அவன் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ததினாலும், அவர் எதற்காக அவனை ராஜா வாக்கினாரோ அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அவன் ஒழுங்காக செய்தது நிமித்தமாக. சங்கீதம் 78 70 72வது வசனங்களிலே அவனை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78 70 71 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காகவும் அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களே தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தமது கைகளின் திறமையினாலே அவர்களே நடத்தினான். அவனை எதற்காக வைத்தாரோ அதை அவன் சரியாக செம்மையாக உண்மையாக செய்தான். அவன் ராஜா தான், ஆனாலும் எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார் என்று அவரை ஆலோசித்து அவர் கட்டளையின்படியாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான். இந்த ஒரு காரியத்துக்காக தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அவன் ராஜாவா ஆக முன்னதாகவே கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தபோது கோலியாத்துக்கு விரோதமாக சொன்னது இப்படித்தான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் என் தேவனையும் அவருடைய சேனைகளையும் எப்படி நிந்திப்பான் என்று சொல்லி தேவன் நாம மகிமை அது அவன் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது. இந்த காரியங்களின் நிமித்தமாக தேவன் அவனோடு இந்த உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கை 2 பகுதியிலே உடையது. இதில் சாலமோனை பற்றியும் மேசியாவை பற்றியும் குறிப்பாக சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் வருவான், அவன்தான் இந்த அரண்மனை ராஜ்யத்தை கட்டுவான் என்பது பிற்காலத்திலே அவனோடு நீ அதிக யுத்தங்களை செய்ததுனாலே உண்மையான இல்லை, உனக்கு பின் ஒருவன் வருவான், அவனுக்கு சாலமோன் என்று நான் பேர் கொடுப்பேன், அவன்தான் இதை கட்டுவான் என்று அவர் தெளிவாக அவனிடத்திலே சொல்கிறார். 1 நாளாகமம் 22வது அத்தியாயத்திலே நாம் இதை பார்க்கலாம். 1 நாளாகமம் 22வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய்.
இதோ உனக்கு பிறக்க போகும் குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். சாலமோன் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேல் ஆளும் என்னுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாரு, உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பாரு. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், அவர் கட்டளை செய்ய கவனமா இரு, நீ பாக்கியவானா இருப்பாய். இந்த வார்த்தையை சாலமோனுக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒரே ஒரு காரணம் தான், என்றால் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிற போதே சொல்லிட்டாரு, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை தண்டிப்பேன், ஆனா சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். சவுல் தவறு செய்தனால அப்பவே கையை விட்டுட்டார், அசுத்தாவியில அவனுக்குள்ள வந்து ஆடுச்சு. அதே போல அவன் சாகிற வரைக்கும் நான் அவனுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன் என்று குறிப்பாக உயர்த்துகிறார். அதனாலதான் சாலமோன் திரும்ப திரும்ப தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறாரு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளு, விட்டுறாதுன்னு சொல்லி பல தடவைகளை அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இப்படியாக அது வளர்ந்து வருகிறது. ஆனா அந்த ஆலயம் கட்டுவதற்குரிய பொருள், பணம் எல்லாவற்றையும் தாவீது ஏற்கனவே சேர்த்து வைத்து விட்டு அவன் கையில கொடுத்து விட்டார். இந்த தாவீதோடு பண்ணின இந்த உடன்படிக்கை 2 பகுதியிலே உடையது. ஒன்று பரலோக ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனுக்கு தேவன் சொன்னதெல்லாம், பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன்னை பேரு பெருமையா இருப்பாய். ஆனால் தவறு செய்தால் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து நீ அறுப்புண்டு போவாய். இந்த நியாயப்பிரமாணத்தை புதுசா நிறைவேற்றினா யூ வில் ஹேவ் என்ட்ரி இன் ஹெவன். தப்பு செஞ்சானா அந்த என்ட்ரி கட் பண்ணிடுவேன். இதுதான் அதுல குறிப்பாக சொல்லப்பட்ட காரியம். ஆனா இங்க வந்து அவனுக்கு பரலோக ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. பூமியிலே தேவனுக்கு ஆலயத்தை கட்ட அவன் விரும்பினதுனாலே அவனுக்கு பரலோகத்திலே நிலையான வீடு கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். இது முதலாக ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு வாக்கு. அதோடு மாத்திரமல்லாமல் உன்னுடைய ராஜ்யமும் உன் ராஜாசனமும் வம்ச வழியாக ஆளக்கூடிய உரிமை. ராஜாசனம் என்றால் இவனுக்கு அப்புறம் அவன், அவனுக்கு அப்புறம் அவன் அப்படியே வம்ச வழியாக ஆளக்கூடிய உரிமையும் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும். இஸ்ரவேல் தேசமும் இருக்கும், அதை ஆளுகக்கூடிய உன்னுடைய சந்ததியும் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்ததினாலே அவன் கற்பனையின்படி நடக்கவில்லை. என்றால் அவனுக்கு கற்பனை கொடுக்கப்பட்ட போதே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டது. எகிப்துக்கு திருப்பி போகாதே, அநேக மனைவிகளை நீ படைக்காது இருப்பாயாக, குதிரைகளை அங்கிருந்து நீ வாங்காது இருப்பாயாக என்று உபாகமம் 17 அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்திலே உபாகமம் 17 15, 16, 17 பார்க்கலாம். உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் உனக்கு ராஜாவை வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனே உன்மேல் ராஜாவாக, உன் சகோதரன் அல்லாத அந்நியனே ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திருப்பி எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்கவும் வேண்டாம், வெள்ளியும் பொன்னையும் தனக்கு மீதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். இது அவனுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம்தான். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் இதற்குபடியாக நடக்காமல் போனதுனால அவன் செய்த ஒரு காரியம், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 10வது அத்தியாயத்திலே அவன் செய்த தவறிலே ஒரு தவறை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10வது அத்தியாயத்திலே சாலம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 10:28. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர்கள் புடவையை ஒப்பந்த கிரயத்துக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலையும் 600 வெள்ளிக்காசும், ஒவ்வொரு குதிரையின் விலையும் 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. இந்த பிரகாரமாக ஏத்தியரின் ராஜாக்களும்
சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. 11:1 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதாமியரும் சீதோனியரும் ஏத்தீருமாகிய அநேக ஜாதியரான அநேகம் சிறுகளின் மேலே ஆசை வைத்தான். செய்யக்கூடாதுன்றதான் அந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணாத எகிப்துக்கு போகாத. ஆனால் எகிப்து ராஜாவுடைய மகளே அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டான். அங்கே போய் புடவைகள் ஒப்பந்த கிரயத்துக்கு, ஏன்டா அவளுக்கு மனைவிகள் நிறையா, 1-2 வாங்க முடியாது, புடவைகள் வாங்கினா குதிரைகள் ரதங்கள் எகிப்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களுக்கு, எந்த தேசங்களுக்கு, இவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற தேசங்களுக்கு இவனே சப்ளை பண்ணி வித்து வியாபாரம் பண்ணனான். அந்த சீரியா ராஜா தான் பின்னாடி வந்து இஸ்ரவேலை அழித்து சிறையிருப்புக்குள்ள கொண்டு போனார். அவனுடைய மிலிட்டரியை கொண்டுட்டு வர்றதுக்கு வளர்க்கறதுக்கு இவன் செஞ்சான். ஏன்னாடா ஏற்கனவே ஆண்டவர் செய்யாதேன்னு இருக்காரு, அதை அவன் செஞ்சான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகள் பின்னாடி தவறு பண்ணதுனால, ஏனென்றால் என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்ததுனால சாலமோன் தவறு செஞ்சான். விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டினான். ஆண்டவர் 2 முறை அவனுக்கு தரிசனமாகி எச்சரித்தார். ஆனாலும் அவன் திரும்பல. அதனால சொல்லிட்டார், ராஜ்யத்தை உன் கையிலேருந்து பிடுங்கி நான் உன் மவன் கையிலேருந்து, தாவீது நிமித்தமாக உன் கையில் பிடுங்க மாட்டேன், உன் மவன் கையிலேருந்து பிடுங்கிடுவேன். தாவீதினுடைய வாழ்க்கை நிமித்தமாக சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் சாலமோன் தவறு நிமித்தமாக அவன் பின்னாடி வரக்கூடிய அவன் மகன் அவனுடைய ராஜாசனம் எல்லாம் இழப்புக்குள்ள போனது. 12 கோத்திரங்களிலே இவனுக்கு ஒரு கோத்திரம், 1 என்று சொல்ல முடியாது, 2 கோத்திரங்கள் இவன் கையில வந்தது. 10 இன்னொருத்தங்க கையில ஆண்டவர் பிடிங்கி கொடுத்துட்டார். யூதா வம்சமும் பென்யமீனும். பென்யமீன் வந்து யூதா கோத்திரத்துக்கு நடுவில் இருந்ததுனால அதை பிரிக்க முடியல. இந்த 2 மட்டும் உனக்கு கொடுத்துட்டு மிச்சம் 10 கோத்திரங்களை ஆண்டவர் இன்னொருத்தங்க கையில திருப்பி கொடுத்துட்டார். ஆனா அந்த சாலமோனுடைய வம்சத்துல வந்த ரெகபயாம் அவன் மகன் வருகிற போது அவர்களும் விக்கிரக வணக்கத்துக்குள்ளேயும் பிற ஜாதி பெண்களோடு திருமணம் பண்ணுவதில் இந்த தேவ உடன்படிக்கைக்கு விரோதமாக போனதுனால அவர்கள் சாபத்திற்கு உள்ளானார்கள். ஏசாயா காலத்துல வந்து ராஜாக்கள் தவறு செய்ததுனால எச்சரித்தார்கள், ஆனாலும் அவங்க கேட்கல. எரேமியா காலத்துல தேவன் சட்டப்படியாக ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள். அந்த காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். எரேமியா 22வது அத்தியாயத்துல 24வது வசனத்திலிருந்து படிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரனாகிய கேனியா, நீ என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 28, 29, 30 கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்தில் துரத்தி விடப்பட்டதும் ஏது? தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவை அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா காலத்துல தான் அந்த தீர்க்கத நியாயப்பிரமாணத்தின் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனைகளுக்குள்ளாக அவர்கள் சிறையிருப்புக்குள்ள போறாங்க. அப்ப தேவன் சொல்லுகிறாரு, இவன் வம்சத்துல ஒருவனும் வந்து அரசால போவது இல்லை. தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு உன் வம்சம் இருக்கும் நாங்க, ஆனா அவன் சந்ததியான கேனியாவுக்கோ உன் வம்சத்தில் ஒருவனும் அரசால போவதில்லை என்று சந்ததியில் அமரும் ஆசீர்வாதம் மறிக்கப்பட்டது. அந்த கோனியாவும் அவன் குடும்பமும் இஸ்ரவேலரும் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அதோடு யூதாவிலே ராஜவம்சம் ராஜாக்களுடைய ஆட்சி நின்று போய்விட்டது. சிறை திரும்பி வந்ததுக்கப்புறம் ஆசாரியர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து தேவனால் சபிக்கப்பட்ட இந்த கோனியாவின் வம்சத்தில் வந்தவர் அல்ல. இந்த வம்சத்தில் வந்த யோசேப்பு மாம்சத்தின்படி அல்ல, ஆனா சட்டப்படி இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாக இருந்தார். மத்தேயு 1லிருந்து 1வது அத்தியாயத்திலிருந்து 1:17 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல பார்த்தோம்னா அவர் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிப்பார். 1வது அத்தியாயம் மத்தேயு சுவிசேஷம் 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிப்பார்.
ஆரம்பித்து 16 வசனத்துல யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இதற்கு முன்னாடி எல்லாருமே இவன் இவனை பெற்றான், இவனை இவனை பெற்றான், இவனை இவனை பெற்றான், அப்படித்தான் வரும். 15வது வசனம் வரைக்கும் எலியூத் எலியேசரை பெற்றான், எலியேசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். ஆனா யோசேப்பை இயேசு கிறிஸ்துவை பெற்றான் என்று கிறிஸ்துவை பெற்றான் என்ற அல்ல. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், மரியாள் இடத்துல கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார், அப்படித்தான் வரும். அதனால அந்த வம்சத்தில் வந்த அவனுடைய முதல் குமாரனாக இவர் இருந்தார். அடாப்டிவ் ஃபாதர் அப்படிதான் சொல்லலாம். ஆனா லூக்காவிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு வம்சாவளி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா அத்தியாயம் 3 இதுல சாலமோனுக்கு பின் சபிக்கப்படாத சாலமோனுடைய இன்னொரு குமாரன் இருந்தான், நாத்தான். அந்த நாத்தானுடைய வழியிலே வருகிறவர் மரியாள். நாத்தானுடைய வழியிலே வருகிறவள் மரியாள். ஸோ மாம்சத்தின்படி இரத்த சம்பந்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்தில் பிறந்திருந்தாலும் சட்டப்படி யோசேப்புடைய குமாரன் ஆகிறார். ஸோ இங்கே சாலமோனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிறது. அந்த சபிக்கப்பட்ட வம்சமும் அந்த சாபமும் அதிலே முடிவடைகிறது. இயேசு இப்ப கன்னி மரியாளுடைய பிறப்பு என்பது தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு தூரம் சரியாக செயல்படுவார் என்பதுதான். லூக்கா 3வது அத்தியாயத்தில் பார்த்தால் யோசேப்புடைய தகப்பன் பெயர் அங்கே யாக்கோபு என்று இருந்தது மத்தேயுவிலே. ஆனால் லூக்கா 3 நாம் பார்க்கிற போது ஏலி என்று வரும். உண்மையிலே ஏலி யோசேப்பினுடைய தகப்பன் அல்ல, மாமனார், மரியாளுடைய தகப்பன், மரியாளுடைய தகப்பன் அவன். ஸோ அவனுக்கு மூலமாக வருகிறது மருமகன். நம்ம மருமகனை சன் இன் லா, சட்டப்படி குமாரன் என்று தான் சொல்லுவோம். அதனால அந்த காலத்தில் சொன்னப்பட்டது அப்படித்தான். லூக்கா அத்தியாயம் 3:23 அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். எனக்கு பிள்ளைகள் இல்லாத, ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் என் பெண் பிள்ளையை திருமணம் செய்கிறவன் என் வாரிசாகிறான். அந்த முறையிலே ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டது. இப்படியாக தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்களும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. அதனால அதுக்குரிய தண்டனைக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் கடந்து போன தண்டனை என்ன? எரேமியாவிடத்தில் சொன்னது போல தேசம் சிறையிருப்புக்குள்ள போகும், 70 வருஷம் சிறையிருப்புல இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள கொண்டுட்டு வருவேன்னாரு. 70 வருஷம் கழித்து அவர்களை திரும்ப கொண்டு வந்தார். ஆனா திரும்ப கொண்டு வந்த போதும் அவர்கள் சரியாக நடக்கவில்லை. எஸ்ரா நேகேமியா 2 புஸ்தகத்துல பார்த்தாலும் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அந்நிய ஜாதி இடத்துல பெண்கள் எடுத்ததுதான். நமக்கு நியூ டெஸ்ட்மென்ட் சொல்லுது, விசுவாசி அவிசுவாசியோடு கலக்கக்கூடாது. அவர்கள் இந்த தேவனை வணங்கி அதையும் வணங்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்தாங்க. அதனால அந்த சந்ததி குழப்பத்துக்குள்ளாக போனது. ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆசாரியனே தன் மகனுக்கு தன் சத்ரு வீட்டிலிருந்து பொண்ணெடுத்து அவனுக்கு மருமகனாகி அந்த மாமனாரை உள்ள கொண்டு வந்து வச்சிருந்தான். நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள். மல்கியா தீர்க்கதரிசியில படிச்சீங்கன்னா கடைசி தீர்க்கதரிசன புஸ்தகம் அதுல தேவன் முதலாக ஆசாரியனை லேவியனை தான் திட்டுறாரு, அப்புறம் தான் ஜனங்களை திட்ட வர்றாரு. அப்படியாக அவர்கள் முழுக்கமாக நியாயப்பிரமாணத்துக்கு மாறி போனார்கள். அதனால அதை தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்தார், நியாயப்பிரமாணத்தை முடித்து கொடுத்தார். ஆனா அவரையும் அவங்க விலைக்கு தள்ளிட்டாங்க. ஆனா இது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்திற்காக ஆதாம் இடத்துல இருந்த ஸ்திரீயின் வித்தாக முழு உலகத்தின், இஸ்ரவேல் வம்சத்துக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அதன் தோல் இவர்களுக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டது.
அது இவர்கள் பாவத்தை மூடியது. ஆனால் 1 யோவானிலே எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் நம்மை கழுவி சுத்திகரித்து குற்றம் இல்லாதவனாக நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்துகிறது. சோ இந்த உலகத்திற்கும் அந்த நியாயப்பிரமாணத்தின் தவறுதலுக்கும் ஏற்ற ஒரு தண்டனையை கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நியாய தீர்ப்பு அவர் மேலாக செலுத்தப்பட்டது. ஏசாயா 53 நாம் குற்றம் செய்தோம், ஆனால் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய குற்றங்களின் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53 அத்தியாயத்திலே அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து வருகிற போது 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்திலேயும் இதே தான் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 12வது அத்தியாயத்திலே நாம் பார்த்தால் 31 33 வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தான் இன்ன விதமாக மரணமாக மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அதான் இந்த உலகத்தின் செய்த முழு தவறுக்கும் நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்றால் என்மேல் அந்த நியாய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால இனிமே ஆதாமை வஞ்சித்து உலகத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்ட அந்த பிசாசின் கையில் இருந்து என் கைக்கு அதிகாரம் மாறப்போகிறது. அதனாலதான் அவர் உயிர் தெழுந்த உடனே சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பூமிக்கு ராஜா நான் தான், இவன் கிடையாது, இவனை நான் வெளியே தள்ளுறேன் என்று சொல்கிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும், என்னை விசுவாசனை ஏற்றுக்கொள்கிற எல்லாரையும் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்றார். ஸோ இந்த நியாய தீர்ப்பு தேவனே பெற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுத்தார். ஆனால் அந்த மக்கள் செய்த, இஸ்ரவேலர்கள் அதை அறியாமல் உணராமல் செய்ததினாலே, அவர்கள் அறியாமல் உணராமல் போனதுக்கு காரணம் தீர்க்க தரிசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையை குறித்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் முதலாம் வருகைக்குரிய காரியத்தை எல்லாம் விட்டு விட்டாங்க. 2வது வருகைக்குள்ளே அவர் என்ன செய்வாரோ அதை மாத்திரம் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றும் அவர் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாங்க. பூமியிலே ராஜ்யத்தை உண்டு உணர், ரோமர்களை விரட்டுவார், ராஜாவாக உட்காருவார். அப்போதைக்கு உடனடியாக இம்மிடியட்லி கேட்டார். அந்த ஒரு வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாதனால் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டியது. இந்த மீட்பின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? சென்ற வாரத்தில் இதை பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த இந்த மீட்பின் திட்டம், தேவனுடைய திட்டம் சிலுவை. அந்த சிலுவையிலே தேவன் கொடுத்த மீட்பின் திட்டம் என்ன? முதலாவதாக நாம் மீட்கப்பட்டோம். கொலேசையர் 1வது அத்தியாயத்திலே 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கி, அதனாலதான் நம்ம அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட முடிகிறது. பூலோகத்தில் இருக்கிறவைகளும் பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். சிலுவையிலே நமக்கு அந்த மீட்பு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, சிலுவையிலே நமக்கு விடுதலை கிடைத்தது. கலாத்தியர் 3வது அத்தியாயத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின்படி இது தப்பு அது தப்பு என்று சொல்கிறபடி இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விலக்கி மீட்டு கொண்டார். நாம் ஒரு விடுதலை அங்கே கிடைக்கிறோம். அது மாத்திரம் அல்லாம தேவனோடு ஒப்புரவாகுதல், தேவனோடு இணையக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தார். அதை எபேசியர் 2வது அத்தியாயத்திலே
நாம் படிக்கலாம். 14 16 வசனம். எப்படி என்றால், அவரே நமக்கு சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. அந்த இரு திறத்தாரை என்ற யாக்கோபுடைய வம்சமாக அந்த இஸ்ரவேல் யூத வம்சத்தையும் புற ஜாதியார், ஆதாமின் மூலமாக வந்த புற மக்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் சந்ததி எங்களுக்கு தான், உனக்கு கிடையாதுன்னு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லை. அந்த இடத்துல இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கி தமக்குள்ளே ஒன்றாக்கி, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, ஒழிச்சிட்டார், ஒளிஞ்சு போச்சு. இனிமே நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டிய அவசியம் நமக்கும் கிடையாது, யூதர்களுக்கும் கிடையாது. ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு ஒப்புரவாக்கினார் நம்மை. அதோடு மாத்திரமல்ல, அதனுடைய கண்டினியூஷன் வருகிறது. ஆதி நிலை. தேவன் ஆதாமை படைத்த போது, பூமியில ஆதாம் ஏவாளை படைத்த போது 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அந்த நாள் அவர்களோடு தங்கி இருந்தார். அவர் 7ஆம் நாளிலே பூமியிலே அந்த மனிதர்களோடு தங்கி இருந்தார். அந்த ஒரு காரியத்தை ஆதி நிலைக்கு நாம் திரும்ப போகக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதே எபேசியர் 2வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் புறஜாதியாருக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடி நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக நம்மை கூட்டி கட்டி வருகிறார் என்று சொல்லுகிறார். இதே காரியத்தை 1 பேதுரு 2வது அத்தியாயத்திலே 5வது வசனத்திலே சொல்லுகிறார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய அந்த பழைய திட்டம், பூமியில மனிதனை படைத்தேன், அவனோடு நான் வசிப்பேன் என்று. இந்த காரியத்தை திரும்ப கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தல் 21வது அத்தியாயம் போனா அங்க இதை குறித்து தெளிவாக சொல்கிறார். 21 இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது, மனிதர்கள் மத்தியிலே திரும்பி வரப்போகிறார். அதற்கு நம்மை சரி செய்வதற்காக மீட்பின் திட்டமாக கிறிஸ்து இந்த காரியத்தை கொடுத்தார். ஆனால் இந்த காரியங்களை அவர்கள் சரியாக கற்றுக்கொள்வதற்காக ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவன் சரீரத்திலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். சரீரத்திலே ஒரு அடையாளத்தை வச்சுக்கோ, நான் வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின்படியாக வந்தவன் நான் என்பதை மறக்கக்கூடாது என்பதற்காக. ஆனா இஸ்ரவேலர்கள் மோசையின் மூலமாக கொண்டு வருகிறது அவர்களுக்கு அடையாளமாக ஓய்வு நாளே அடையாளமாக கொடுத்தார். இது உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கும். அந்த நாள்ல நீ வேலை செய்யக்கூடாது, நீ என் முன்னாடி உட்கார்ந்திருந்து இந்த சத்தியங்களை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் இந்த ஒரு நாளை நீ ஒதுக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையாக கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஓய்வு நாள் கட்டளை அவங்க மீறினாலும் அதை சரியாக கடைபிடிக்காதனாலுமே அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளாக சிரமத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டியது. இன்றைக்கு நமக்கும் அதே காரியங்கள் தான். அவர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் நமக்கு இருக்கிறது. முழு வேதமும் எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டது. இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல கேட்கிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றதை ஏன்டா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறார். லூக்காவிலே என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே போவாங்கிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் மத்தேயு 5:6-7 பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாரோ செய்யணும், என்ன செய்யக்கூடாதுனாரோ விட்டுறணும். அதை இங்கே செஞ்சோம்னா தான், கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினா தான் நம்ம அங்கே போக முடியும். எல்லா தர்மங்களும் தேவனிடத்தில் போவதற்காக, தேவனை திருப்திப்படுத்துவதற்காக, இதை எதை செஞ்சேன்னா செத்தானி பரலோகம் போவ சொர்க்கம் போவேன்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்லவில்லை. தேவனுடைய வீடாகிய பரலோகத்துக்கு போவதற்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் உன்னை படைத்தவரே இறங்கி வந்து உனக்காக செஞ்சுட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, உனக்கு பரலோகத்திலே வாரிசுதார் ஆக்கிட்டேன், நீ அங்கே வந்து வசிப்பா என்கிட்டக்க, அதற்கு அங்கே வந்து வசிப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்திக்கொள். சில காரியத்தை விடணும், சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன என்பதைத்தான் கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய டீச்சிங் எல்லாம் பரலோகத்தில் வாழ்வதற்கு நம்மை தகுதியாக்குவதற்கு தான். பரலோகத்தில் போறது கிடையாது, அதுக்கு போகக்கூடிய டிக்கெட்டை அவர் வாங்கி கொடுத்துட்டாரு, ரட்சிப்பை அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே வந்து வாழ்வதற்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு பின்னாடி இன்னொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்தார். இன்னொரு மனிதனுக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அதை அவன் சுதந்திரிக்கவில்லை. தவறுதாக அவன் அந்த கோட்டை விட்டுட்டான். 1 ராஜாக்களிலே 11வது அத்தியாயத்திலே ரெகபயாம் என்கிற ஒரு மனிதனுக்கு, எரபயாம் என்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் இந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கிற போது அவனுக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். 37வது வசனம், 1 ராஜாக்கள் 11 புறம் படித்தா நமக்கு அது கொஞ்சம் புரியும், 28 படிச்சுட்டு வந்தா புரியும். பட் 37வது வசனத்திலிருந்து படிக்கலாம். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதே செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். தாவீதுக்கு கட்டினது போல நிலையான வீட்டை உனக்கு கட்டி தருவேன். ஆனா அவன் அப்படி செய்யல. அதனால அவன் தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானா. தேவன் அவனுக்கு ஒரு சாபமாக சொன்னார். அதே இதுல 1 ராஜாக்கள் 14வது அத்தியாயத்துல 7வது வசனம், நீ போய் எரபயாமை நோக்கி இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்தால், ஜனத்திலிருந்து நான் உன்னை உயர்த்து உன்னை இஸ்ரவேலின் ஜனத்தின் மீது அதிபதியாக வைத்தேன். என் ராஜ்யத்தை தாவீது வம்சத்தின் கையில பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் பொல்லாப்பை செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ எரபயாம் வீட்டின் மேல் பொல்லாப்பை வர பண்ணி எரபயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலா இராதபடி இஸ்ரவேலில் அடைபட்டவனை விடுபட்டவனை சங்காரம் பண்ணி குப்பையை கழித்து போடுகிறது போல எரபயாம் பின்னாடியார்களை அவர்களை கட்டோடு அற்று போகும்படி கழித்து போடுவேன் என்றார். ஸோ அந்த இன்னொரு மனிதருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் சித்தமா இருந்தார். கிருபையாக வந்தது. ஆனால் அதை தகுதி இல்லாதனால அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கலாம். 14வது அத்தியாயத்தை நமக்கு எல்லாரும் தெரிந்ததுதான். 1-2வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இந்த ஆசீர்வாதம் இன்று புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிற நமக்கும் வருகிறது. ஆனால் தாவீதை போல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதும் தேவன் என் கையில் கொடுத்த பொறுப்பை உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் செய்கிற போது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்.
வேதத்தில் சொல்கிறது, கிறிஸ்து கடைசி நாளிலே எல்லாரும் மேலே வருகிறது, அவனவனு கொடுத்த தாளனுடைய கணக்குகளை கேட்பார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான், நல்லது, உண்மையும் விசுவாசம் உள்ள தாசனே, என் ஆனந்தத்திற்குள் பிரவேசி. அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையாய் நடப்பதையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வதும் தான். இப்படியாக இருந்தால் அந்த தாவீதிற்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கும் அநேக காரியங்கள் உண்டு. அடுத்த வாரத்தில் நாம் அந்த புதிய உடன்படிக்கை என்ன, கிருபையின் உடன்படிக்கை என்ன, கிருபையின் காலம், புதிய உடன்படிக்கை என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்தில் இன்னும் சற்று தெளிவாக நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த நியாயப்பிரமாண யுகம் முடிவடைந்து விடுகிறது. தாவீதினுடைய உடன்படிக்கை நாம் படித்து விட்டோம். இனி அடுத்ததாக படிக்கப் போகிறது புதிய உடன்படிக்கை, கிருபையின் யுகம். அடுத்த வாரத்தில் நாம் இந்த காரியத்தை நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த வார பாடம் முடிவடைகிறது.